ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இன்னைக்கான முக்கிய சில அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் எஃப்எம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 10த் ப்ளஸ் 2 எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ வெளியிட போறாங்கன்னு டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. பேப்பர் எவாலுவேட் பண்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேப்பர் வேல்யூவேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 10த் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதியும், ப்ளஸ் 2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதியும் ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹாப்பியா இருங்க. ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கூடிய விரைவில் வரப்போது. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அ அ இப்ப இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து பள்ளி கல்வித்துறை ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. அரசு பள்ளியில பார்த்தீங்கன்னா, சோசியல் ஆடிட் மாரி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து எதனா துன்புறுத்தல் பண்ணாங்களா? யாராவது யாராவது அடிச்சாங்களா? இல்ல மன உளைச்சல் ஏற்படுத்துனாங்களா? அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சோசியல் ஆடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பள்ளி கல்வித்துறையிலேருந்து வெளியா இருக்கு. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் போஸ்ட் அதுக்கு வந்து அப்ளை பண்ற டேட் வந்து மே மாசம் 15 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அப்டேட்டு. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் அதில வந்துட்டு அ எல்லா மாவட்டத்திலும் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்துட்டு போஸ்டிங் 17 வகையான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அது MHSC.tn.gov.in அது வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். அதில நீங்க டவுன்லோட் பண்ணி எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கலாம். 17 வகையான வேக்கன்ஸீஸ் வந்து அடுத்த மாசம் 27ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணலாம்னு சொல்ட்டு அ அ வேக்கன்ஸீஸ் கிரியேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அது விருப்பம் உள்ளவங்க எஸ்எஸ்எல்சி படிச்சவங்க எல்லாமே அத அப்ளை பண்ணுங்க. 8த் படிச்சவங்க, எஸ்எஸ்எல்சி படிச்சவங்க அதுக்கு எலிஜிபிள். அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.